வந்து பார்க்குறோம். ரைட். இப்போ ஒரு சாதாரண ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து, திஸ் இஸ் ஆர்டினரி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். ஆக்சுவலாக நம்ம மேக்னிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், ஏன் இமேஜ் மேக்னிஃபை ஆகுது? டீப்பாக யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்ம லைட்டுடைய ஸ்பீடை ஆல்ட்ரு பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் லைட்டோட, இப்போ ஒரு பீம் லைட் வருதுன்னா நீங்கள் ஸ்பீடை, ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இதனோட ஸ்பீடை குறைக்கிறீங்கன்னா லைட் திரும்பிடும். ஸோ நீங்கள் விரும்புகிற இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம், இதுதான் அவனுடைய அர்த்தம். ஸோ அதை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் அது மேலே ஃபஸ்ட்டு நிறைய லைட்டை த்ரோ பண்ணுவோம். ரைட். இதில் நம்ம அங்கே பார்க்கும்போது காமிக்கிறது, ஆனால் சார் சொன்னேன் ஆக்சுவலாக கீழே ஒரு பேஸ் இருக்கும் பிள்ளைகள், அந்த லைட் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் என்ன செய்வாங்க, அவ்வளோ லைட் அந்த இடத்துல குவிக்க விரும்புவோம். அதனால் அந்த லென்ஸுக்கு என்ன பேர், கண்டென்சர் லென்ஸ்னு. ரைட். இந்த லைட்டில் தான் இந்த இமேஜோட கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டரை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல விழ வைக்கிறோம். கண்ணிலையும் பார்க்கலாம், ஸ்க்ரீன்லேயும் விழ வைக்கலாம். நம்ம படித்தது எல்லாமே கண்ணில் பார்க்குறத பார்த்தோம். ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ரெண்டு லென்ஸ் நமக்கு வேணும். ஒன்று அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். தென் ப்ரொஜெக்டர் லென்ஸ், இது செகண்ட் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் நடந்து ஸ்க்ரீனுக்கு வரும். ரைட். இதே தான் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பண்ண முடியும். இங்கே கண்டென்சர் லென்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் மேக்னெட்டிக் சர்க்யூட் மூலமாக பண்ணிடலாம். ரைட். எப்படி பண்ணுறது, அது இந்த இதில் நான் சாரை டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியும், நம்ம செகண்ட் சாப்டரில் படித்தோம். சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன செய்யும், மூவிங் எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி எந்த ஸ்பெசிமென் இருக்கோ அந்த ஸ்பெசிமென் மேலே நீங்கள் அதை என்ன செய்யலாம், விழ வைக்கலாம். அப்படி ஸ்பெசிமெனில் விழ வைக்கும்போது இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும். இங்கே நீங்கள் உயிருள்ள இருக்கக்கூடிய பொருளை பார்க்க முடியும், பட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படி ஹிட் பண்ணும் பொழுது எந்த பொருளாக, உயிருள்ள பொருளாக இருந்தால் அது இறந்து போயிடும். டெட் ஸ்பெசிமெனாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் கிட்ட இந்த இமேஜ் இருக்கும், எந்த பொருள் மேலே விழுந்துச்சோ அந்த இமேஜ் இருக்கும். மறுபடியும் மேக்னெட்டிக் லென்ஸ் வழியாக அதை ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன், மறுபடியும் மேக்னெட்டிக் லென்ஸ் வழியாக செகண்ட் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன், தென் பிளேட்டில் நம்ம என்ன செய்யலாம், விழ வைக்கலாம். விழ வச்சா பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது விழுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். என்னென்னா லைட்டை பற்றி படிக்கும் பொழுது நம்ம இந்த ரெசல்யூஷன் ஒன்று படித்தோம், பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.22 லாம்டா இன்ட்டு எஃப் டிவைடட் பை ஏ. எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்து, ஏங்கிறது அப்பர்ச்சருடைய டயாமீட்டர், இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லாம்டாங்கிறது வேவ் லென்த். இந்த வேவ் லென்த் எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த பொருளில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன டிஸ்டன்ஸை பார்க்கலாம். நான் சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கண், ஒரு பள்ளியோட கண் இருக்குது அப்படின்னா அது டிஸ்டன்ஸு. இதை பார்க்கணுன்னா அந்த வேவ் லென்த் ஷுட் பி எவ்வளோ முடியணுமோ அந்த வேவ் லென்த் குறைவாக இருக்கணும். ரைட். லைட்டுடைய வேவ் லென்த் நம்மளுக்கு தெரியும், 4000 - 7000 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். ரைட். ஆனால் நீங்கள் எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை இதை விட 1000 குறைக்கலாம். 1 ஆங்ஸ்ட்ராங்லேருந்து 10 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் உங்களால் வர முடியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரெசல்யூஷன் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, இதை விட 1000 மடங்கு நீங்கள் ரிசால்வ் பண்ணுவீங்க. ரிசால்விங் பவருங்கிறது 1/, ரெசல்யூஷன் 1/, மினிமம். இந்த மினிமம் டிஸ்டன்ஸை உங்களால் பார்க்க முடியும். ரைட். நம்ம இந்த இன்டர்ஃபரன்ஸ் படித்ததெல்லாம் படித்தோம், அப்படி ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த வேல்யூ எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளோ தெளிவாக பார்க்க முடியும். இந்த வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்க முடியும், இந்த லாம்டா எவ்வளோ கம்மியாக இருக்க முடியும், அவ்வளோ இருக்க முடியும். ஸோ நம்மளோட விப்ஜிஆர் சீரிஸ் வந்து ரைட் 4000 - 7000 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் இருக்குது. ஆனால் எலக்ட்ரானை நீங்கள் என்ன செய்ய முடியும், 1 - 10 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் இருக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும், வேவ் லென்த்தை அவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால் மிக 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 துல்லியமாக நாங்கள் இங்கே படம் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும்னு. நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு கொசு, ஒரு ஈயோடைய படம். ஜஸ்ட் திங்க், அதனுடைய கிளாரிட்டியும் டெப்த்தையும் நீங்கள் பாருங்கள். நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வச்சு இதை பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு நூல் வந்து ஊசியில் கொடுக்கப்பட்ட நூல் எப்படி இருக்குது பாருங்கள். ரைட். இது வந்து வேறு எதிரையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ நேனோ ஃபீல்டு படிக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புங்கிறது மிக மிக முக்கியமாக ஒன்று. இதில் ஏராளமான வகை இருக்குது பிள்ளைங்களா. நீங்கள் என்னைக்காவது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியோடைய லெபார்ட்டரிக்குள்ளே போனீங்கன்னா, சில யூனிவர்சிட்டிஸில் இங்கே இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்க்க முடியும். இட் இஸ் a huge construction.
சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நினைக்காதீங்க. ரைட், இதுதான் பிள்ளைங்களா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயம்.